வணக்கம். எல்லாருமே எவிக்ஷன் ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும். அது சீக்கிரமாவே சொல்றேன். ஆனா இப்ப நம்மளுக்கு கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து இந்த வாரம் யார் முதல்ல சேவ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். ஆஸ் யூஷுவலும் இந்த வாட்டி உண்மையான ஓட்டிங் படி வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணப்படலை. யார் இன்னைக்கு ஆக்சுவலாக சேவ் பண்ணப்பட்டது யார் அப்படின்னா, ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா தான் பிக் பாஸ் ஹவுஸில் இன்னைக்கு முதல் ஆட்களாக சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க. 2 பேரும் ஒரே நேரத்துலேயே சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த சேவ் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோஸ்டிங்லாம் நடந்திருக்கு. நீங்கள் இந்த கேமை வந்து நீங்கள் ஒழுங்காகவே விளையாடலை, நீங்கள் விளையாடாத மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் ஸ்பாயில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிறைய ரோஸ்டிங்லாம் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அவங்க ஃபர்ஸ்ட்டும் சேவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பண்ணியும் நீங்கள் வந்து அஃபிஷியல் ஓட்டிங் படி போகாமல் உங்களுக்கு பிடிச்ச ஆட்களை முதல்ல சேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் 7 சீசன் பார்த்துருந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நெகட்டிவான கேரக்டர்ஸை தொடர்ந்து வந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் ஆடியன்ஸ் மத்தியிலையும் வந்து இதை பற்றி பேச வச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது மூலமாக அவங்களோட உண்மையான குணம், அதாவது பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூ வைக்கிறதுக்கான காரணமே என்னன்னா, எல்லாரோட ட்ரிகர் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணால் அவங்க வந்து அவங்களோட உண்மையான சுயரூபத்துக்கு வருவாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸை ஒவ்வொரு டாஸ்க் மூலமாக ட்ரிகர் பண்ண வைக்கிறது தான். ஸோ இன்னைக்கு முதலாக சேவ் பண்ணுறது மூலமாக இன்னொரு பக்கம் ஜாக்லினுக்கும் மண்டையில் வந்து நல்லா ஏறி இருக்கும், என்ன இருந்தாலும் மக்கள் நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவுக்கும் மண்டையில் ஏறிடும். மண்டையில் ஏறும்போது என்ன இருக்கும், அவங்களோட உண்மையான சுயரூபம் வரும். இப்போ ஏற்கனவே காட்டிட்டு இருக்கிறதோட இன்னும் கொஞ்சம் ரொம்ப அக்லியாக காட்டுவாங்க. ஸோ அது இன்னொரு பக்கம் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், அதே மாதிரி மக்களுக்கும் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அதனால தான் டிஆர்பியும் யோசிச்சு இன்னொரு பக்கம் பிக் பாஸ் டீம் இது மாதிரி ஒரு முடிவு எடுக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்கள முதல்ல சேவ் பண்ணது நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட வேலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked.